ஜனவரி மாதம் 2025 ஆண்டின் முதல் மாதம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தா, கும்பராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு 3 மாசத்துல ஜென்ம சனி முடியிற டைமா இருக்கிறதுனால, சனி ராசிக்குள்ளேயே இருக்கிறார். குரு 4ஆம் இடத்துல நீடித்திருக்கிறார். ராகு 2ஆம் இடத்திலும், கேது 8ஆம் இடத்தில் குரு பார்வை பெறுகிறார். இந்த ஆண்டு கிரகத்தில் எந்த வித ஒரு மாற்றத்தையும் நம்ம பார்க்க போவதில்லை ஜனவரி மாதம். சரி, அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இப்போ மாத கடகமாகிய செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன் எப்படி இருக்கிறாருன்னு பாக்குறப்போ, செவ்வாய் 6ஆம் இடத்துல நீடித்து மாதம் முழுக்கவும் இருக்கிறார். கடைசி ஒரு வாரம் தான் வக்ர ரீதியாக போய் 5ஆம் இடத்துக்கு வரார். ஸோ ரெண்டுமே அவ்வளவு நல்ல பலன் இல்லை. ஸோ செவ்வாய்ங்கிற ஒரு பாவகிரகம் நீச்சம் பெற்று 6ஆம் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, தொழில் அமைப்புகளுக்கு கொஞ்சம் கடுமையா இருக்குது. கொஞ்சம் இன்னுமே சில தொழில்கள் முன்னேறக்கூடிய டைம் கொஞ்சம் இழுத்தடிச்சு கொண்டு இருக்கிறது. கொஞ்சம் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி சில விஷயங்களும், கடன், நோய், வம்பு வழக்குகள், கொஞ்சம் லீகல் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் சில இஷ்யூஸ்லாம் சால்வ் ஆனாலும் சில விஷயங்கள் வெயிட் பண்ண வேண்டிய விஷயங்களா இருக்கும். குடுக்கல் வாங்கல் விஷயத்துல அதெல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா போகக்கூடிய அமைப்புகள். உடனே நம்ம பலன் பெறக்கூடிய முடியாத விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெரியுது. ஏன்னா செவ்வாய் 6ஆம் இடத்துல நீச்சம் இருக்கிறது உடல்நல கோளாறையும் கொடுக்குது, ஃபினான்ஷியல் விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய விஷயத்தை கொடுக்குது. வம்பு வழக்குகள், கேஸு, லீகல் அது மாதிரி விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருந்து பார்த்து காய் நகர்த்த வேண்டிய விஷயங்கள் உண்டு.